ஹாய் காய்ஸ், இன்னையோட மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் குக்கிங் பண்ண போயிட்டேன். இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆஃபீஸ் ஒர்க் நேற்று நைட் ரொம்ப நேரம் போனனால பாத்திரம் தேய்க்காமல் தூங்கியாச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே மொச்சை நிறைய எங்கள் அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருந்தேன். எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு எடுத்தாச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா மொச்சை காய் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இன்னொரு சைடு வெண்டைக்காவையும் மொச்சையும் வச்சு ஒரு டிஷ்ஷு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிரனுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு ஸ்வீட் கார்னை கட் பண்ணுறதுக்கு இப்படி ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு இது என்ன மூட்டை பூச்சியை நசுக்கும் நவீன கருவியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது நிஜமாவே சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் சூடாக இருந்துச்சா, அதை போட்டு திருகும்போது எனக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு, இப்படி குட்டியாக கட் பண்ணிட்டோமே எப்படி திருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ கட் பண்ணதை அப்படியே வெளியே எடுத்துட்டு திருப்பியும் அதுக்கு ஆப்போசிட் சைடை உள்ளே போட்டு நல்லா சுற்றினோன்னா திருப்பி மிச்சம் இருக்க கார்னும் வெளியே வந்துடுது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் பெரிய கார்னாக தான் வச்சுருப்பேன், ஈஸியாக முடிச்சிருவேன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அமேசானில் ஆர்டர் போட்டு எவ்வளோ வாங்குறோமோ இல்லையோ, அதில் ஒரு பொருளாவது நல்லா இருந்துச்சுன்னா ஹாப்பி ஆயிடுது. அப்படிதான் இந்த கார்ன் கட்டரும். இவ்வளோ நம்ம திருகுனாலும் அந்த இது எதுவுமே ஸ்க்வீஸ் ஆகாம அழகா ஃபுல்லா வந்துருந்துச்சு கார்னெல்லாம். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹிரன் இந்த ஸ்வீட் கார்ன் அவ்வளோ சாப்பிடவே மாட்டான். ஆனா நம்ம கொடுத்து விட்டோம்னா ஸ்கூல்ல சாப்பிட வச்சிருவாங்கல்ல, அதுக்காக கொடுத்து விட்டுருக்கேன். இந்த ஹிரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் தானே உள்ள இறங்காது, அதனால 2 ஸ்நாக்ஸுங்க. இன்னொன்று மக்கானா ஃப்ரை பண்ணி அது ஒரு ஸ்நாக்கு, கார்ன் ஒன்று. நிறைய மொச்சை இருந்தது காரணத்தினால வெண்டைக்காலையும் மொச்சை போட்டு செஞ்சாச்சுங்க. ஹிரனும் அவங்க அப்பாவும் கிளம்புனதுக்கப்புறம் நான் ஜிம் வந்துட்டேன். முடிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீக்கிரம் லாகின் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் இந்த மாதிரி ட்ரைனேஜ் பிரச்சனை. அதையும் என்னென்னு பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு லாகினும் பண்ணிவிட்டு அப்படி தான் அந்த டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.